கைஸ் ஒரு குட்டி விஷயம் சம்பவம் ஆயிடுச்சு, சின்ன ஃப்ராக்சர் ஆயிடுச்சு காலில். ஸோ அதான் நான் இன்னைக்கு காலையிலேயே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும்னு நான் நேற்றே இன்டிமேட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன்லாம் எப்படி கொண்டு போகிறது எல்லாமே. ஸோ என்னை இதனால் கொடுக்க முடியல, அதனால தான் இன்னைக்கு மெயினாக வந்தேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ கோர்ஸ், பேங்கிங்கான வீடியோ கோர்ஸ், எஸ்எஸ்சிக்கான வீடியோ கோர்ஸ் இல்லை டெஸ்ட் பேக்கேஜ் எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேஆர் அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன அப்படின்னா மெயினாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கிலீஷ் பார்த்துருவோம். இங்கிலீஷ் வந்து எஸ்பிஐஜே இந்த 1 வீக் வந்து எஸ்பிஐஜே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம். ஆனால் ஐபிபிஎஸ் பிஓவும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ 10 to 11 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்பிஐஜேக்கான செஷன் இருக்கும். 11 to 11:30 வந்து ஐபிபிஎஸ் பிஓக்கான செஷன் இருக்கும். லைக் இன்னைக்கே வந்து நான் ரெண்டும் வந்து தனித்தனி செஷனாக தான் போட்டிருந்தேன். பட் வந்து உடனே போக வேண்டியதாக இருந்ததுனால நான் அந்த ஒரே லிங்க்லேயே அப்படியே போயிட்டேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிளி 2 தனியாக கூட கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அண்ட் 11:30க்கு வந்து நம்மளுக்கு இந்த குவிஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான குவிஸ் இருக்கும். ஆகஸ்ட் மந்த்லேருந்து ரிவிஷன் ஆரம்பிப்போம். வீக்லி ரிவிஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ வீக்லி நீங்கள் எந்த சோர்ஸில் படிச்சீங்கனாலும் ஓகே, இந்த செஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ரிவிஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் படிச்சுட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீக்லி ரிவிஷன் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கான ரிவிஷன் நாளைக்கு மார்னிங் 11:30க்கு இருக்கும். அண்ட் டே பை டே அடுத்தடுத்த டே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வீக், ஆகஸ்ட் 3rd வீக் அப்படின்னு போகும். அண்ட் ஃபைனலி வந்து ஆகஸ்ட் 4th வீக் முடிச்ச உடனே ஒரு ஆகஸ்ட் ஃபுல் மந்த் குவிஸ் ஒன்று பிளான் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி ஆகஸ்ட் முடிச்சு செப்டம்பர் ஒவ்வொரு வீக்காக முடிச்சுட்டு செப்டம்பர் ஃபுல் மந்த் குவிஸ். ஸோ உங்களுக்கு டோட்டலாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ எஸ்பிஐஜேக்கான செஷன்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க, தரமாக இருக்கும். ஒரு 1 hour கம்ப்ளீட்டாக ஃபுல் மார்க் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். 3 செஷன்ஸ் எஸ்பிஐஜே அண்ட் அடுத்தது ஐபிபிஎஸ் பிஓக்கான செஷன். ஸோ இது மார்னிங் 10 to 11, 11 to 11:30, 11:30 to 12 மூணும் அடுத்தடுத்து உங்களுக்கு இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் வந்துருங்க. வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான் மக்களே. ஸோ நாளைக்கு வந்து கரெக்டாக ஆஜராயிருங்க. பிகாஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, மார்னிங் தான் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் போட்டோம் ஸோ வீடியோ. அதனால் நாளைக்கு படிச்சுட்டு வரோம் மேம், நாளைக்கு கண்டக்ட் பண்ணுங்க குவிஸ் எல்லாம் அப்படின்னீங்க. ஸோ நம்ம நாளைக்கு பார்ப்போம் குவிஸ் எல்லாமே. நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்துருங்க. ஸோ டாடா பை, see you guys. முடிச்சுக்கலாமா? ஓகே மக்களே, அதாவது எதுக்கு உட்காந்து பேசுகிறேன்னா காலில் சரியான வெளியாக இருக்கும் மக்களே, அதனால தான் உட்காந்துட்டே பேசுகிறேன். டாடா பை.